Hello friends, welcome to Learners Forum. Control systemல நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற டாபிக் compensator and controller. ஸோ ஃபர்ஸ்ட் compensator and controllerக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா டீட்டெயில்டாக ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஸோ compensator அப்படிங்கிறது வந்து இட் காம்பன்சேட்ஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ காம்பன்சேட்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமோட ரெஸ்பான்ஸை வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் காம்பன்சேட்டரோட ரோல். அண்ட் அதே மாதிரி கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஸ்டமோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணி அதாவது மேனேஜ் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடியது தான் வந்து கண்ட்ரோலர். ஸோ பேசிக்காக காம்பன்சேட்டர் அண்ட் கண்ட்ரோலருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸே இதுதான். சிஸ்டமோட ரெஸ்பான்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறத வந்து நம்ம காம்பன்சேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சிஸ்டம் பிஹேவியரை மேனேஜ் பண்ணி கொடுக்கறது வந்து கண்ட்ரோலருடைய ரோல். இப்போ நம்ம காம்பன்சேட்டர்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு காம்பன்சேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக எந்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்லேயுமே நமக்கு மேஜராக தேவைப்படுற ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து எரர் வந்து நமக்கு கம்மியாக இருக்கணும், அதாவது சிஸ்டமுடைய அக்யூரசி வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். செகண்ட் வந்து சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் நமக்கு குட் டேம்பிங் வந்து ஒரு சிஸ்டமில் இருக்கணும். ஸோ இந்த மூணு ரெக்வயர்மெண்ட்ஸையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாக கெயின் அப்படிங்கிற இந்த பராமீட்டர் தான் நம்ம வேரி பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு ரெக்வயர்மெண்ட்ஸையுமே நம்ம இந்த கெயின் வேல்யூவை வேரி பண்ணும்போது அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பட் இதனுடைய லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெயின் வேல்யூவை நம்ம ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது சிஸ்டமுடைய டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால் சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளாக மாறுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே இருக்கிற சிஸ்டமை வந்து நம்ம திருப்பியும் ரீடிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரீடிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அடிஷ்னலாக நம்ம வெளியில் அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸை வந்து இது கூட இந்த சிஸ்டம் கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நமக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்க சிஸ்டம் அப்படின்னா இது கூட நம்ம இன்னொரு டிவைஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இது மூலமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம்க்கு தேவையான இந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சிஸ்டம் மீட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஆட் பண்ணக்கூடிய இந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காம்பன்சேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த என்டையர் ப்ராசஸ் அதாவது ரீடிசைன் பண்ணுற இந்த என்டையர் ப்ராசஸை தான் நம்ம காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்பன்சேட்டரில் பேசிக்காக நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. லீட் காம்பன்சேட்டர், லேக் காம்பன்சேட்டர் அண்ட் லேக் லீட் காம்பன்சேட்டர். ஸோ இந்த ஒவ்வொரு காம்பன்சேட்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த காம்பன்சேட்டர் அண்ட் கண்ட்ரோலருக்கான டிஃப்ரென்ஸை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ காம்பன்சேட்டருக்கு நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரன்னிங் ரேஸில் நம்ம 2 கேண்டிடேட் வந்து இங்கே ரன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து ஓடுறாங்க, இன்னொருத்தவங்களுடைய ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டில் இருக்கவங்கள விட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பீடை நம்ம கம்பீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னலாக இங்கே இவருக்கு நம்ம ஸ்பீடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது இவருக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்பீடை மேட்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பீடை நம்ம கொடுக்கறதுக்கு இங்கே தேர்டாக எக்ஸ்டர்னலாக இங்கே ஒரு டிவைஸ் ஆட் பண்ணுறது தான் நம்ம காம்பன்சேட்டர் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே ஒருத்தர் ஸ்லோவாக ஓடுறாரு, இங்கே ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. இந்த ஸ்லோவாக ஓடுறவரை கூட மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் பர்சனை நம்ம ஸ்லோ பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துலையும் நம்ம காம்பன்சேட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இங்கே வந்து அதிகப்படுத்துகிறோம், இங்கே வந்து கம்மி பண்ணுறோம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை அதிகப்படுத்துகிறதோ கம்மிப்படுத்துகிறதோ தான் வந்து இந்த காம்பன்சேட்டருடைய ஒர்க். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே சுச்சுவேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பர்சன் ஒரு ட்ராக்ல இருக்காங்க, இன்னொரு பர்சன் இன்னொரு ட்ராக்ல இருக்காங்க. இவங்களுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே தேர்டாக ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்கரேஜ் பண்ண இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்சன்ஸுடைய ஸ்பீடு வந்து நமக்கு வேரி ஆகும். ஸோ இங்கே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணி சிஸ்டமை வந்து நமக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்குறாரு. இவங்களோட பிஹேவியரை நம்ம மேனேஜ் பண்ணுறதுனால இந்த ரோலில் இருக்கிற இந்த கோச் தான் நம்ம கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ எக்ஸாம்பிள் வச்சு இந்த காம்பன்சேட்டர் அண்ட் கண்ட்ரோலருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டாப்பிக்கை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ காம்பன்சேட்டரில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டைப் வந்து லீட் காம்பன்சேட்டர். பேர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லீட். ஸோ லீட் அப்படிங்கும்போது நமக்கு காம்பன்சேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஜென்ரல் மீனிங்கே. ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, it is an electrical circuit that when provided with a sinusoidal input. அதாவது இப்போ ஒரு லீட் காம்பன்சேட்டர் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இதுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய இன்புட் சைனசாய்டல் இன்புட் நம்ம இங்கே ஒரு பக்கம் கொடுக்கும்போது இதனுடைய அவுட்புட்டும் நமக்கு சைனசாய்டலாக தான் கிடைக்கும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்புட்டில் இருக்க ஃபேஸை விட இங்கே இருக்கிற ஃபேஸ் வந்து நமக்கு லீட் ஆகி கிடைக்கும், அதாவது அதிகப்படுத்தி கிடைக்கும். இதுதான் லீட் காம்பன்சேட்டருடைய ரோல். ஸோ இன்புட்டில் இருக்கிற சைனசாய்டல் இன்புட் வந்து நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கிற இந்த சைனசாய்டல் அவுட்புட்டோடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரோலே. ஸோ இந்த லீட் நெட்வொர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் அ போல் அண்ட் அ டாமினேட்டிங் ஜீரோ. அதாவது ஒரு ஜீரோ ஆர் போலை வந்து நம்ம எப்போ டாமினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, எஸ்பிளைனில் ஆரிஜினுக்கு பக்கத்தில் இருக்கும்போது தான் வந்து போல் பக்கத்தில் இருக்கா இல்லை ஜீரோ பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அதை நம்ம டாமினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுடைய எஸ்பிளைன் அப்படின்னா இங்கே ஆரிஜின் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் நமக்கு இங்கே ஜீரோ இருக்குது அப்படின்னா இதை தான் நம்ம டாமினேட்டிங் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் போல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்ம டாமினேட்டிங் போல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீட் காம்பன்சேட்டரில் இருக்கிற நெட்வொர்க் எப்போவுமே நமக்கு டாமினேட்டிங் ஜீரோவை தான் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி எல்லா போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் ஆஃப் எஸ்பிளைனில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது இந்த எஸ்பிளைனில் இதை தான் நம்ம ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த நெகட்டிவ் ஹாஃபில் தான் எந்த போல்ஸ் ஆர் ஜீரோஸ்னாலும் சரி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த லீட் நெட்வொர்க்குரிய டயக்ராம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர் R1 அண்ட் C1 வந்து நமக்கு இங்கே parallel கனெக்ஷனில் இருக்கும். இன் சீரிஸ் காம்பினேஷன் வித் ரெசிஸ்டர் R2 அண்ட் இன்புட்டில் நமக்கு VI of t அப்படின்னு இந்த ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு நடுவில் வோல்டேஜ் வேல்யூ இருக்குது. அண்ட் அவுட்புட் டெர்மினல்ஸ்க்கு நடுவில் இருக்க வேல்யூ வந்து நமக்கு V0 of t அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்குக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், which is nothing but the ratio of output to input. ஸோ அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு V0 of t அப்படின்னு இருக்குது, இன்புட் வந்து VI of t. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ரேஷியோ வந்து நமக்கு V0 of t டிவைடட் பை VI of t அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து டைம் டொமைனில். இதவே நம்ம எஸ் டொமைனில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு V0 of s டிவைடட் பை VI of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் இந்த அவுட்புட் வேல்யூ இன்புட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த நெட்வொர்க்கில் V0 of t அப்படிங்கிறது இந்த டெர்மினல்ஸ்க்கு நடுவில் தான் நம்ம எடுக்கிறோம், which means நமக்கு V0 of tயோட வேல்யூ வந்து இந்த R2ஓட வேல்யூக்கு தான் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ V0 of sோட வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு R2. நெக்ஸ்ட் இன்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து என்ன காம்பினேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம VI of s வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ R1 அண்ட் C1 நமக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பேரலில் இருக்கிறதுனால R1 பேரலல் வித் C1 அப்படின்னு நமக்கு இந்த சர்க்கியூட் வந்து கிடைக்கும். அது கூட சீரீஸில் நமக்கு R2 இருக்கிறதுனால ப்ளஸ் R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் இந்த ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் கனெக்ஷன் நமக்கு பேரலில் இருக்குது. ஸோ பேரலல் ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு R1 into 1 by SC1 divided by R1 plus 1 plus S into C1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா R1 R2 divided by R1 plus R2 அப்படிங்கிற ஃபார்முலா தான். இங்கே நமக்கு S டொமைனில் இருக்குது அப்படிங்கிறதுனால 1 by S into C1 அப்படின்னு நமக்கு கெப்பாசிட்டர் வேல்யூ கிடைக்கும். அண்ட் ரிமைனிங் R2 வேல்யூ நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இப்போ தேவையான V0 of Sம் கிடைச்சிருச்சு, VI of S அப்படின்றதும் கிடைச்சிருச்சு. இது ரெண்டையுமே நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார்முலாவில் இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ V0 of S டிவைடட் பை VI of Sோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா R2 டிவைடட் பை R2 ப்ளஸ் இந்த கம்ப்ளீட் வேல்யூ ஆஃப் இன்புட் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஈக்குவேஷனே கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை R1 + R2 அப்படிங்கிற டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் சிம்பிளிஃபை ஆகும். ஸோ V0 of s divided by Vi of s ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ நமக்கு ஸ்டாண்டர்டைஸ்டாக எப்படி கிடைக்கும் அப்படின்னா R2 into 1 plus s into R1 C1 divided by R1 plus R2 into 1 plus R2 divided by R1 plus R2 into s into C1 into R1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ R1 plus R2 டேர்ம் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மில் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா R1 C1 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம டைம் கான்ஸ்டன்ட் டவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி R2 டிவைடட் பை R1 + R2 அப்படிங்கிற இந்த டேர்மை வந்து ஆல்ஃபா, அதாவது அட்டனுவேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்து இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் V0 of s divided by Vi of s ஓட வேல்யூவாக நமக்கு இங்கே நமக்கு R2 divided by R1 plus R2 இருக்குது. ஸோ ஒரு ஆல்ஃபா கிடைக்கும் இன்ட்டு 1 plus s இன்ட்டு R1 into C1க்கு பதிலாக டவ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டினாமினேட்டரில் அதே மாதிரி இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம ஆல்ஃபா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு R1 C1க்கு பதிலாக டவ் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும். இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இதில் ஆல்ஃபா அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து இட் ரெஃபர்ஸ் டு அட்டனுவேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தோம் லீட் காம்பன்சேட்டரில் நமக்கு ஒரு டாமினேட்டிங் 0 அண்ட் போல் இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு போல் அண்ட் இங்கே ஒரு 0 கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 நமக்கு இந்த வேல்யூவில் நமக்கு -1 டவ்வில் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஜின் பக்கத்தில் இருக்கிறதுனால இட் ரெஃபர்ஸ் டு டாமினேட்டிங் 0. அண்ட் அதே மாதிரி இன்னொரு போல் வந்து நமக்கு -1 ஆல்ஃபா இன்டூ டவ் அப்படிங்கிற இந்த லொக்கேஷனில் கிடைக்கும். அண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஸோ இதுதான் லீட் காம்பன்சேட்டருடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக். ஸோ இதை வந்து நம்ம போடி பிளாட் வச்சு ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது 1 டவ் அண்ட் 1 ஆல்ஃபா இன்டூ டவ் அப்படிங்கிற இந்த ஃப்ரீக்வன்சிஸில் நமக்கு இந்த மாதிரி ஸ்லோப் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்லோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை பாஸ் ஃபில்டருக்கு எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கும். ஸோ இந்த லீட் காம்பன்சேட்டர் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஹை பாஸ் ஃபில்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் லீட் ஆங்கிள், அதாவது எந்த ஆங்கிளில் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் லீட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் V0 of s divided by Vi of s என்ன அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஆல்ஃபா இன்ட்டு 1 plus s into டவ் டிவைடட் பை 1 plus ஆல்ஃபா இன்ட்டு டவ் இன்ட்டு s. ஸோ இந்த வேல்யூவை நம்ம கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதலாம். அது எப்படின்னா s plus 1 டவ் டிவைடட் பை s plus 1 ஆல்ஃபா இன்ட்டு டவ் அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் s is equal to j omega அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதிலிருந்து நமக்கு தேவையான மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் வந்து கிடைக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus ஒமேகா ஸ்கொயர் டவ் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus ஆல்ஃபா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டவ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் டவ் நமக்கு தேவையான மேக்னிடியூட் வேல்யூஸ் வந்து இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ் ஆங்கிளுக்கு பார்க்கலாம். ஃபேஸ் ஆங்கிள் வேல்யூ pi is equal to tan inverse of omega tau minus tan inverse of omega into alpha tau அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு ரெண்டு கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் கிடைக்கும், ஒமேகா C1 அண்ட் ஒமேகா C2. இதில் ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா C1 is equal to 1 tau அப்படின்னு கிடைக்கும். அண்ட் செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி 1 ஆல்ஃபா இன்ட்டு டவ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ எந்த பாயிண்டில் நமக்கு இந்த லீட் காம்பன்சேட்டர் வந்து மேக்ஸிமம் ஃபேஸ் லீட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா m is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கார்னர் ஃப்ரீக்வன்சிஸை மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு மேக்ஸிமம் ஃபேஸ் லீட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் இந்த ஒமேகா C1 அண்ட் ஒமேகா C2ஓட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 டவ் இன்ட்டு 1 ஆல்ஃபா இன்ட்டு டவ் அப்படின்னு கிடைக்கும். இந்த இன்ஸ்டன்ட்டில் தான் நமக்கு மேக்ஸிமம் ஃபேஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி மேக்ஸிமம் ஆங்கிள் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா sin pi m is equal to 1 minus alpha divided by 1 plus alpha அப்படிங்கிற இன்ஸ்டன்ட்டில் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் pi m and alpha.
ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய நமக்கு எம்சிக்யூஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த லீட் காம்பன்சேட்டரோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம டாமினன்ட் 0 இருக்கும் இந்த காம்பன்சேட்டரில் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த டாமினன்ட் 0வால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டேம்பிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த டேம்பிங் இம்ப்ரூவ் ஆகும்போது நமக்கு அதுக்கு பேரலாக ஓவர்ஷூட்டும் கம்மியாகும், ரைஸ் அண்ட் செட்டிலிங் டைமும் வந்து கம்மியாகும். ஸோ இந்த கம்மியாகிற வேல்யூனால சிஸ்டமோட டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ஓவராலாக இம்ப்ரூவ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லீட் நெட்வொர்க் வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் ஃபேஸ் மார்ஜின் அண்ட் இட் கிவ்ஸ் அ ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ். ஏன்னா நமக்கு அதிகமாக தான் கொடுக்குது வேல்யூஸ் எல்லாமே. ஸோ ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இந்த நெட்வொர்க் மூலமாக கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் மேக்ஸிமைசஸ் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் என்னுடைய அட்வான்டேஜஸ். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டேர்ம்லையுமே நமக்கு ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ ஆல்ஃபா அப்படின்னாலே அட்டெனுவேஷன் அப்படிங்கிறது தான் மீனிங். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேவ் இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு இது அட்டெனுவேட் ஆகி நமக்கு ஒரு ஹாஃப் இல்லை பாதி தான் கிடைக்கும். ஸோ இந்த வேவ் வந்து நமக்கு இங்கே அட்டெனுவேட் ஆகி கிடைக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்க மெயின் டிஸ்அட்வான்டேஜ். காம்பன்சேட்டரோட டைப்ஸில் நம்ம செகண்டாக பார்க்க போகிறது லேக் காம்பன்சேட்டர். ஸோ ஜென்ரலாகவே இந்த காம்பன்சேட்டரோட ரோல் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை கூட ஸ்டேபிளாக மாற்றக்கூடிய வேலை தான் இந்த காம்பன்சேட்டரோடையது. ஸோ இதில் நம்ம லீட் காம்பன்சேட்டர் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதில் நெக்ஸ்ட் டைப்பாக நம்ம இப்போ லேக் காம்பன்சேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ லேக் காம்பன்சேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சைனசாய்டல் இன்புட் நம்ம ஒரு சிஸ்டம்க்கு ஃபீட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்டும் சைனசாய்டலில் தான் கிடைக்கும். ஆனால் என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்புட்டுடைய ஃபேஸ் வந்து நமக்கு அவுட்புட்டோட விட கம்பேர் பண்ணும்போது நமக்கு லேகாக கிடைக்கும், அதாவது டிலேடாக கிடைக்கும். ஸோ இதுதான் லேக் காம்பன்சேட்டருடைய ஜென்ரல் ரோலே. ஸோ இந்த லேக் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நமக்கு அவுட்புட் சைடில் இந்த ரெசிஸ்டன்ஸ் R2 அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் C வந்து சீரீஸ் கனெக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ இதுதான் லேக் நெட்வொர்க்குடைய ஸ்ட்ரக்சர். அண்ட் இங்கே நமக்கு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் R1 வந்து இந்த மாதிரி சீரீஸ் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ லீட் காம்பன்சேட்டரில் பார்த்த மாதிரியே இதில் நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதனுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அவுட்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா V நாட் ஆஃப் T. ஸோ இந்த பிரான்ச் வழியாக தான் நம்ம அவுட்புட்டை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கிறதுனால R2 plus 1 by C into S அப்படின்னு நமக்கு S டொமைனில் கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எல்லா காம்பனன்ட்ஸையுமே நம்ம சேர்க்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கிறதுனால R1 plus R2 and C again series connectionல தான் இருக்கு. ஸோ R2 plus 1 by C into S அப்படின்னு நமக்கு இன்புட் கிடைக்கும். ஸோ கிடைச்சிருக்க இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா V naught of S divided by VI of S is equal to, இங்கே கிடைச்சிருக்க இந்த ரெண்டு வேல்யூஸை இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ R2 plus 1 by S into C divided by R1 plus R2 plus 1 by S into C அப்படின்னு கிடைக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம லீட் காம்பன்சேட்டருக்கு எப்படி டிரைவ் பண்ணோமோ அதே மாதிரி இதையுமே நம்ம ஸ்டாண்டர்டைஸாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு 1 by பீட்டா into S plus 1 by tau and denominatorல S plus 1 by beta into tau அப்படின்னு கிடைக்கும். இதுல இந்த கான்ஸ்டன்ட்ஸ் பீட்டா அண்ட் tau எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா tau is equal to R2 into C அப்படின்னு கிடைக்கும். and beta is equal to R1 plus R2 divided by R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரேஷியோலே நமக்கு தெரியும் இப்போ பீட்டாவோட வேல்யூ வந்து இட் should be greater than 1 அப்படின்னு. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் லேக் காம்பன்சேட்டருக்கு. இப்போ இங்கே நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஜீரோஸ் அண்ட் போல்ஸை நம்ம எஸ்பிளைனில் பிளாட் பண்ணோம் அப்படின்னா இந்த லேக் காம்பன்சேட்டரில் நமக்கு டாமினேட்டிங் போல் கிடைக்குதா ஜீரோ கிடைக்குதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரிஜினுக்கு பக்கத்தில் நமக்கு இங்கே ஒரு போல் கிடைச்சிருக்கு -1 by பீட்டா டவ் அப்படிங்கிற இன்ஸ்டன்ட்ல. அண்ட் அதே மாதிரி -1 by டவுல நமக்கு ஒரு ஜீரோ கிடைச்சிருக்கு.
ஸோ ஆரிஜினுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த போலை தான் நம்ம டாமினேட்டிங் போல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேக் காம்பன்சேட்டர்ல எப்பவுமே நமக்கு டாமினேட்டிங் போல் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஸோ இப்போ இங்க டிரைவ் பண்ணியிருக்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இதனுடைய மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் அண்ட் எந்த பாயிண்ட்ல நமக்கு ஃபேஸ் வந்து லேக் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் v நாட் ஆஃப் எஸ் டிவைடட் பை pi ஆஃப் எஸோட வேல்யூவை நமக்கு 1 ப்ளஸ் டவ் இன்டூ எஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் பீட்டா இன்டூ டவ் இன்டூ எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் ஃபேஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம ஜே ஒமேகா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ v நாட் ஆஃப் ஜே ஒமேகா டிவைடட் பை vi ஆஃப் ஜே ஒமேகா வேல்யூ வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 1 ப்ளஸ் எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம ஜே ஒமேகா ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் இன்டூ டவ் அண்ட் அதே மாதிரி டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் பீட்டா இன்டூ ஜே ஒமேகா இன்டூ டவ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ மேக்னிடியூட் வேணுங்கும் போது இந்த ரேஷியோக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ மாடுலஸ் ஆஃப் v நாட் ஆஃப் ஜே ஒமேகா டிவைடட் பை vi ஆஃப் ஜே ஒமேகா வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு தான். ஸோ இங்கே நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் இங்கே நமக்கு ஒமேகா ஸ்கொயர் டவ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். and denominatorல square root of 1 plus beta square omega square tau square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் மேக்னிடியூடோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் இதே மாதிரி இப்போ நம்ம ஃபேஸ் ஆங்கிளுக்கு கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ் ஆங்கிளுக்கு ஜென்ரலாக ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு பை இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஏங்கிறது வந்து ரியல் பார்ட், பிங்கிறது வந்து இமேஜினரி பார்ட். ஸோ அந்த வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு லீட் காம்பன்சேட்டருக்கு பார்த்த மாதிரியே இந்த லேக் காம்பன்சேட்டருக்கு ஃபேஸ் ஆங்கிள் வேல்யூவாக டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா இன்டூ டவ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா பீட்டா டவ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த இன்ஸ்டன்ட்டில் நமக்கு மேக்ஸிமமாக ஃபேஸ் ஆங்கிள் வந்து லேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி பை டிவைடட் பை டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த இன்ஸ்டன்ட்டில் தான். ஸோ அப்போ கிடைக்கிற ஆங்கிள் தான் நமக்கு மேக்ஸிமம் ஃபேஸாக இருக்கும். ஸோ நமக்கு ஒமேகா எம்மோட வேல்யூவை நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 பை டவ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பீட்டா வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எம்சிக்யூஸில் கேட்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ பார்த்த இந்த லேக் காம்பன்சேட்டருடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லேக் காம்பன்சேட்டரை யூஸ் பண்ணும்போது ஹை கெயின் வந்து கிடைக்கும். எந்த ஃப்ரீக்வன்சிலனா லோ ஃப்ரீக்வன்சிஸில். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு லோ பாஸ் ஃபில்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு மேட்ச் ஆகிறதுனால இந்த லேக் காம்பன்சேட்டரை நம்ம லோ பாஸ் ஃபில்டராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இதனுடைய பேண்ட்வித் வந்து இங்கே டிக்ரீஸ்ட் ஆகிட்டு கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு ரைஸ் டைமும் செட்டிலிங் டைமும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சிஸ்டமுடைய டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்க மெயின் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேக் காம்பன்சேட்டரை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸாக கிடைக்கும். ஸோ இந்த தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கூட நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட்டாக இருக்கிற லேக் லீட் காம்பன்சேட்டர் டைப்பை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ நேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லேக் அண்ட் லீட் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ்கேட் கனெக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுலேயே மேலோட்டமான டெஃபினிஷன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு லேக் அண்ட் லீட் ரெண்டுமே இருக்குது. ஸோ லீடில் நமக்கு ஃபேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் லீட் ஆகும், அதிகமாகும். அண்ட் லேக்கில் நமக்கு டிலேடு ஃபேஸ் வந்து கிடைக்கும். ஸோ லேக் அண்ட் லீட் அப்படிங்கும்போது ஃபேஸ் வந்து நமக்கு டிலேவும் ஆகும், ஃபேஸ் வந்து நமக்கு அதிகமும் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வைஸாக நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபேஸ் லேக் அண்ட் ஃபேஸ் லீக் ரெண்டுமே நமக்கு அவுட்புட் சிக்னலில் இருக்கும், ஒரு ஃப்ரீக்வன்சிஸில் இருக்கும். ஸோ லோ ஃப்ரீக்வன்சியில் நமக்கு ஃபேஸ் லேகுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஹையர் ஃப்ரீக்வன்சிஸில் நமக்கு ஃபேஸ் லீட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய ஜென்ரல் கன்சிடரேஷனே. ஸோ இதனுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் வைஸில் இது வந்து ஒரு கேஸ்கேட் காம்பினேஷன் ஆஃப் ஃபேஸ் லேக் அண்ட் ஃபேஸ் லீட் நெட்வொர்க்.
ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம லேக் அண்ட் லீட் தனித்தனியாக பார்த்துருப்போம். ஸோ இந்த லேக் நெட்வொர்க் அண்ட் லீட் நெட்வொர்க்கை நம்ம கேஸ்கேடாக கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு இந்த லேக் லீட் காம்பன்சேட்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ டயக்ராமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு லீட் நெட்வொர்க்கு கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ R1 அண்ட் C1 வந்து நமக்கு இங்கே பேரலல் காம்பினேஷனில் இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் இந்த R2 அண்ட் C2 நமக்கு சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது, விச் மீன்ஸ் இங்கே நமக்கு லேக் நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ லீட் அண்ட் லேக் வந்து நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்கேட் காம்பினேஷனில் இருக்கிறதுனால தான் இதை நம்ம லேக் லீட் காம்பன்சேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஷுவல் ப்ரொசீஜர் தான். இங்கேயும் நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூஸை கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அண்ட் அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ அவுட்புட் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் நமக்கு R2 அண்ட் C2 இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸ் நமக்கு சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ சீரீஸில் இருக்கும்போது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ V0 of S is equal to R2 plus 1 by S into C2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இன்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா R1 and C1 நமக்கு எப்படி இருக்குது, பேரலல் கனெக்ஷனில் இருக்குது வித் சீரீஸ் ஆஃப் R2 and C2 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த நெட்வொர்க்குக்கு பேரலல் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம், R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே செகண்ட் காம்பனண்ட்டாக நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிறதுனால R1 into 1 by S into C1 divided by R1 plus 1 by SC1 அப்படின்னு இந்த parallel நெட்வொர்க்குக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த சீரீஸ் நெட்வொர்க்குக்கு வேல்யூ வந்து நமக்கு R2 plus 1 by S into C2 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டுமே இப்போ நமக்கு சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கிறதுனால இது ஜஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான VI of S வேல்யூ வந்து இங்கே கிடைச்சிடும். இப்போ நமக்கு அவுட்புட் அண்ட் இன்புட் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இதிலிருந்து V0 of S divided by VI of S ஓட ரேஷியோ வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸில் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா தான் இதிலிருந்து நம்ம டயக்ராமேட்டிக்காக எஸ்பிளைனில் பிளாட் பண்ண முடியும். ஸோ இங்கே கிடைச்சிருக்க இந்த அவுட்புட் வேல்யூ அண்ட் இந்த இன்புட் வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நியூமரேட்டரில் நமக்கு S plus 1 by R1 into C1 அப்படின்னு கிடைக்கும், into S plus 1 by R2 into C2, and denominatorல S square plus S into 1 by R1 C1 plus 1 by R2 C2 plus 1 by R2 into C1 plus 1 by R1 R2 C1 C2 அப்படின்னு கிடைக்கும். இதை இன்னுமே ஸ்டாண்டர்டைஸாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூ, அதாவது τ1 is equal to R1 C1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் τ2 is equal to R2 C2 and alpha and beta is equal to 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் இன்னுமே ஸ்டாண்டர்டைஸ்டாக மாறும். ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா பேராமீட்டர் நமக்கு லீட் நெட்வொர்க்கில் இருக்கும். ஸோ இதனுடைய வேல்யூ நமக்கு லெஸ் தேன் 1 இருக்கணும். அண்ட் அதே மாதிரி லேகில் தான் நமக்கு பீட்டா பேராமீட்டர் இருக்கும், விச் ஷுட் பி கிரேட்டர் தேன் 1. ஸோ ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா V0 of S divided by VI of S is equal to 1 plus S into τ1 into 1 plus S into τ2 divided by 1 plus τ1 by beta into S into 1 plus τ2 into beta into S அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம வேல்யூஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் போல்ஸ் எல்லாத்தையுமே பிளாட் பண்ணலாம். ஸோ நியூமரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜீரோஸ் எல்லாமே கிடைக்கும் அண்ட் டினாமினேட்டரில் நமக்கு போல்ஸ் கிடைக்கும். ஸோ S is equal to மைனஸ் பீட்டா பை τ1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் போலாக கிடைக்கும் அண்ட் செகண்ட் போல் நமக்கு -1 by பீட்டா τ2ல கிடைக்கும். அண்ட் ஜீரோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜீரோ நமக்கு -1 by τ1ல கிடைக்கும், செகண்ட் ஜீரோ -1 by τ2 அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கிடைச்சிருக்க இந்த போல்ஸ் அண்ட் ஜீரோஸை நம்ம எஸ்பிளைனில் ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 ஜீரோஸ் அண்ட் 2 போல்ஸ் நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த லேக் லீட் காம்பன்சேட்டருடைய எஸ்பிளைனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் குவிக் ரெஸ்பான்ஸ் வித் குட் அக்யூரசி. ஸோ நமக்கு ஃபேஸ் லீடும் ஆகுது, ஃபேஸ் லேகும் ஆகுது. ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்தந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுனால இதனுடைய ஓவரால் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ரொம்ப குவிக்காக இருக்கும் அண்ட் அக்யூரஸியும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காம்பன்சேட்டருடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்.